சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. எத்தனை மாசமா? இது அடுத்த நெக்ஸ்ட் வீக் நான் 8 தொடங்க போதுங்க. ஃபர்ஸ்ட் முதல் குழந்தையா? செகண்ட் குழந்தைங்க. சொல்லுமா. எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆச்சுங்க. அம்மாவோட தம்பியை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் 9th வரைக்கும் தான் படிச்சிருந்தேன். 9th முடிச்ச உடனே 2 வருஷம் மாயாவரத்தில் டிப்ளமோ படிக்க விட்டுருந்தேன். தையல் கிளாஸ் மாதிரி படிக்க விட்டுருந்தாங்க. மே மாதம் போனேன், ஜூன் மாதம் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு அவங்கள ஸ்டார்டிங்லேயே பிடிக்கல. ஸ்டார்டிங்லேருந்தே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அதுக்கப்புறம் அந்த தெருவுலேயே 2-3 பேரோட பழக்கமாகவும் இருந்தது. அதனால் ஸ்டார்டிங்லேயே பிடிக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தையும் வயிற்றுல வந்துருச்சு. அதுக்கப்புறமா குழந்தை பிறக்கிறப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு பால் குடி மறக்க அடிக்க வரைக்கும் எனக்கு நீ வேணும், அது அப்புறம் தேவையில்லை, நான் உன்னையும் குழந்தைய எப்படி பிரித்து காமிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் திருப்பூரில் ஒரு 2 வருஷம் வரைக்கும் இருந்தோம், 2 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸில் அவங்க அக்கா வீடு தாம்பரத்தில் இருந்தது, அங்கே கூட்டி வந்துட்டாங்க. என்னைய ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, குழந்தை கூட்டிகிட்டு வருவாங்க தூங்குறதுக்கு, ஒவ்வொரு நாள் கூட்டிட்டு வர மாட்டாங்க. இப்படியே கொஞ்சம் ஒரு 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 மாதம் 2 மாதம் வந்துட்டு வரப்போக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக வரவே இல்லை. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது மட்டும்தான் அவனை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அப்படியே வாரத்தில் ஒரு நாள் பார்க்க சின்ன குழந்தைய கொண்டு என்னை மறந்துட்டேன். அதோட எனக்கும் மனசு வந்து போய் நானே வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே கிடப்பேன். அதோட பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க. இந்த பிரச்சனை பண்ணிக்கவில்லை, நீ உன் வாழ்க்கை தேடிக்க, நான் என் வாழ்க்கை நான் குறிப்பிட மாட்டேன், நீ என் பிரச்சனை பண்ணாத, நானும் உன் பிரச்சனை பண்ண மாட்டேன், உனக்கு என்னைக்காவது உன் பையன் வந்து எனக்கு அம்மா வேணும்னு வந்தான்னா நீ கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி பேசி விட்டுட்டாங்க. அதோட நானும் வீட்டிலையே இருந்தேன் மேம். அப்புறமா எனக்கு அங்கேயே இருந்துட்டு அழுதுகிட்டே எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கவும் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், அம்மா எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஹாஸ்டல் மாதிரி தங்க மாதிரி வேலை பார்த்து கொடுங்க, அங்கே போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி இங்கே கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, தம்பிங்க வந்துகிட்டே இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னேன். சொல்லவும் அதுக்கப்புறம் திருப்பூரில் கொண்டு போய் விட்டுருந்தாங்க ஹாஸ்டலில். வளர்த்தது வந்து அம்மாவோட அம்மா தான், பாட்டி தான் வளர்த்துக்கிட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதோட இங்கே கிண்டியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப என் கூட சிஸ்டம் ஒர்க் கற்றுக்கிட்டவங்க காட்வின் ஒரு நல்ல சிஸ்டம் ஒர்க் பண்ணுவார். அவர் தான் இப்போ நான் மேரேஜ் பண்ணேன் மேம். அவர் ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து அங்கே உள்ள சார்கிட்ட கேட்பேன், ஏன்னா என் சிஸ்டம்னா எப்படின்னா தெரியாது, எப்படி ஆன் பண்ணணும் எப்படி ஆஃப் பண்ணணும் எதுவுமே தெரியாது. அப்படிலாம் கேட்குறப்ப அவங்க எல்லா வேலையும் தெரிஞ்சதுனால டென்ஷன் ஆவாங்க. இம்மா இதை கூட உனக்கு தெரியாமல் எதுக்கு உள்ளே வந்த அப்படின்னு கேட்பாங்க. அதனால் என் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டால் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு லஞ்ச் டைம் மட்டும் அவர்கிட்ட கேட்பேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு என்னை விட்டு 5 வயசு கம்மி, சின்ன வயசு தான் அவங்க. எனக்கு இந்த சிஸ்டம் ஒர்க் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி லஞ்ச் டைமில் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்குறப்ப என்னை பற்றி எந்த ஊர் எங்கே இருக்கிற அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. கேட்கவும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எந்த உண்மையை சொல்லலை. அம்மா பற்றி என்னை மேரேஜ் பண்ணதை பற்றி எதுவுமே சொல்லிக்கவே இல்லை. இந்த மாதிரி நான் கிண்டியில் இருக்கிறேன், நானும் என் தம்பியும் கிண்டியில் இருக்கிறோம், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இங்கே வந்து பார்க்குறேன், தங்கின இடம் கிண்டியில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து பெரம்பூர் ஹாஸ்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
வேலை பார்த்துட்டு இருக்கும் ஒரு 2 மாதம் 3 மாதம் பழகவும் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு விருப்பம் இல்லை வேணாம், எனக்கு எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆச்சுன்னு அதுக்கப்புறம் ஒரு 2 3 மாதத்துக்கு அப்புறம் சொன்னேன் நான். சொல்லவும் அதுக்கப்புறம் இல்லை நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு எல்லாரும் அம்மாவா அப்பாவா எல்லாமே நான் உனக்கு இருப்பேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு ரொம்ப எனக்கு ஆறுதலாக சொல்லுவாங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா என்ன விசாரிக்கும் செய்வாங்க. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சோடனே 6 மணிக்கு வேலை முடிஞ்சோடனே வெளில போய்கிட்டா பேசிட்டு வருவோம் சொல்லிட்டு சும்மா கிண்டி பக்கமாக இந்த வீட்டு பக்கத்துலேயே பேசிட்டு போவாங்க பெரம்பூர் போவோம். அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு என் கூடயே சர்ச்சுக்கெலாம் வருவார். வந்து இப்படி இருக்குமோ அப்புறம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லவும் நானும் அதை நம்பிட்டேன். சரி நம்ம உண்மையில விரும்புகிறாங்க, ஆனால் ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த ஆக்டிங்லாம் பண்ணலை, அதுவும் நம்பிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. அதனால் அதையும் நினச்சேன். எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லவும் பயம், அவங்க எச்சத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இடையில அம்மாவும் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்க, பேங்க்கில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவரை மனசில் நினச்சி நான் அதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு கல்யாணம் பண்ணுற எண்ணம்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாட்ட சொல்லலை, இந்த மாதிரி நான் மனசில் ஒருத்தரை விரும்புகிறேம்மா, என் கூட வேலை செய்கிறாரு அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் இப்போதைக்கு இது எங்கள் வீட்டுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் பிரச்சனையாகும். என் தங்கச்சி MBA படிச்சுக்கிட்டு இருக்கு, திருச்சியில் படிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால் தங்கச்சி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போக்கி யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த மாதிரி சொன்னேன், எம்மா மேரேஜ் பண்ணிக்கிட்டால் கூட இப்போயே பண்ணால் கூட அவங்க வீட்டுக்கு தெரியாமல் தான் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் நடவடிக்கை சத்து ஒத்து வராது, நான் பொறுப்பாக மாட்டேன், நீ ஏன் இன்னும் பண்ணிக்கோ, நான் எதுவும் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லவும் நான் எங்கள் அம்மாட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு அங்கே பெரம்பூர்லேயும் வாடகை எல்லாம் அங்கேயும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், நீ கிண்டியில் நீ வந்து அங்கே நான் 3000 தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ஒரே ஆளாக இருந்துக்கிட்டு நீ 3000 கொடுத்துருக்குற, நான் வந்து இங்கே நானும் இங்கேயே தங்கிக்கிட்டு இந்த மாதிரி நான் வாடகை ஒரு வாடகையாக போயிரும்ல, சம்பளம் மிச்சமாக தானே ஆகும்னு சொல்லவும் நானும் சரின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவருக்கு வேலை இல்லாமல் நான் மட்டுமே அவரை வீட்டில் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கவும் அப்புறமா ஊருக்கு வர இருப்பாங்க, எப்பயாவது ஊருக்கு போவாங்க, திருப்பி வருவாங்க, அவங்க ஊருக்கு வர இருப்பாங்க. அப்படின்னு சொல்லவும் நான் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல, ஆனால் தப்பு பண்ணிட்டாரு. நான் அழுவுறேன், இந்த மாதிரி எனக்கு இப்படி தானே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, என்னை மேரேஜ் பண்ணிக்கங்க, இந்த மாதிரி குழந்தை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் போய் எங்கே போய் நிற்பேன், எங்கள் வீட்டில் யாராவது கேட்கறதுக்கு யாராவது வருவாங்களா போவாங்களா, எதுவுமே தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும், அம்மா அப்பா இருக்கிறாங்க, சப்போர்ட் இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு நான் போகிறதுமில்ல வரதுமில்லை, இந்த பழக்கம் வந்தோன்னா சுத்தமாக அவங்க பேசவும் மாட்டாங்க. அப்படியே பேசினா கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியாமத்தே எங்கள் அம்மா பேசுவாங்க, ஃபோன் பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இப்படி சொல்லவும் நான் அப்போ குழந்தையும் தங்கிருச்சுமே. அப்புறமா அப்போது நான் குழந்தையும் தங்கிருச்சு. 3 மாதத்துல சுத்தமாக வீட்டுக்கு போகலை, அவங்க ஊருக்கே போகலை, இங்கேயே தான் இருந்தாங்க. ஊருக்கே போகாமல் இருக்கவும் அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் எனக்கு வந்து இப்படி சர்ச்சில் வச்சு தாலி கட்டிடுங்க, எங்கள் சொந்தக்காரங்களாம் அம்மா அப்பா நான் இப்படியா சொல்லி வர வைக்கிறேன், வர சொன்னேன், எனக்கு தாலியை கட்டுங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்போ போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். சொல்லவும் 3 மாதம் மேலே ஆயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு. ஆகவும் எனக்கு என்னால் வேலைக்கும் போக முடியல, தலை சுற்றிட்டு மயக்கமாக வருது, வேலைக்கு என்னால் போக முடியல. அப்போ நான் சொன்னேன், என்னால் வேலைக்கும் போக முடியல, நீங்கள் மட்டும்தான் வேலைக்கு எங்கேயாவது சேர்த்து வேலைக்கு ஜாயின் பண்ணி வேலைக்கு செய்யுங்க, என்னால் வேலைக்கே போக முடியலன்னு சொன்னேன். சொன்ன உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதம் வேலைக்கு போனார். போயிட்டு இல்லை என்னால் முடியலை, நீ வேலைக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உடம்பு முடியல, ஏமா சுத்தமாக சாப்பாடு தங்க மாட்டேங்குது, என்னால் வேலைக்கு வர முடியல, நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொன்னேன். சொல்லவும் அதுக்கப்புறமா அந்த பாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரிம்மா நீ நான் வேலைக்கு வர முடியாதுன்னு சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாரு, அப்போனா குழந்தை நீ அபாசனம் பண்ணிட்டு நீ வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லவும் நான் அழுகுறேன், இல்லை என்னால் எதுவுமே அப்போல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் எங்கள் அம்மா திடீர்னு ஏதோ பார்க்குற விஷயமா என் தம்பி இல்லாமல் என் தம்பி போய் சொல்லிட்டேன், அந்த மாதிரிம்மா அவள் பையன் கூட பழகிக்கிட்டு இருக்கு, நானும் கேட்குறேன், அதை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லவும் எங்கள் அம்மா வந்துட்டு வர்றாங்க. இடையில திடீர்னு வந்தாங்க. வந்தவுடனே அப்பவும் சொல்கிறேன், அம்மா வந்ததோட கையோட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, சரிப்பா இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ இருந்துருவியா, பார்த்துக்குருவியா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் இருந்துருவேம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நான் கையில் காசும் இல்லை, நான் வேலைக்கு போகாமல் இருக்கும், கையில் காசும் இல்லை.
ஒவ்வொரு பொருளாக அடமானம் வச்சுட்டாங்க. செயின், தோடு, மோதிரம்னு எல்லா பொருளையும் அடமானம் வச்சுட்டாங்க. அந்த பொருள்லாம் அடமானம் வச்சு நான் கிரைண்டரு, மிக்ஸி, ஸ்டவ்வு, கேஸுன்னு எல்லா பொருளும் வாங்கி போட்டுட்டேன். வாங்கி போடவும் அதுக்கப்புறமா அந்த பொருளும் ஒரு 50,000த்துக்கு அடமானத்தில் கிடந்தது. பொருளையும் திருப்ப முடியல, வாடகையும் கொடுக்க முடியல, வேலைக்கும் என்னால் போக முடியல. என்னால் போக முடியும்னு சொன்னால் அவரும் போக மாட்டேங்கிறாரு. நானும் போக முடியாது. என்னாலைக்கு நான் எங்கே போய் வேலைக்கு போகிறது? கல்யாணம் பண்ணீங்களா இல்லையா? பண்ணிக்கிட்டேம்மா. பெற்றவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். கொஞ்சம் கண்டிப்பாக சந்தேகப்பட்டிருப்பாங்க. நீ போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடு. நான் நம்புகிறேன் உன்னை. எனக்கு குழந்தையும் வயிற்றுல இருக்குது. அவ இல்லைன்னு போயிட மாட்டாது. நீ நீ வந்து கழுத்து தாலியும் கட்டிட்ட. நான் இப்போ பாஸ்டரு இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. நான் இங்கேயும் இவங்க எல்லாரும் சேஃப்டி என்னை பார்த்துப்பாங்க ஒரு மாதத்துக்கு. நீ போயிட்டு வீட்டில் மட்டும் உண்மையை சொல்லு. அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அவங்க நம்ம அடித்து இதை என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோன்னே சரி நான் போய் சொல்கிறேன்னு சொல்லி 4ஆவது மாதத்துல போனவர் தான். வரவே இல்லை. இப்போ உங்களை ஏமாத்திட்டாராமா? அவங்க போயிட்டு வரவே இல்லைம்மா. அப்புறம் பேசினேன் அவர்கிட்ட. என்ன சொல்றாரு? அவங்க வீட்டோட இப்போ விட மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? அவர்கிட்ட பேசவே முடியல. அவர்கிட்ட ஃபோன் காண்டாக்டே தர மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவோட ஃபோன் பண்ணி கேட்டோம்னா வேலூர்ல இருக்காங்க, சித்தி சித்தப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஃபோன் பண்ணோம்னா அங்கேயும் இல்லைன்றாங்க. பாஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. 2 மாசம் ஆச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருக்கா. எங்களுக்கு பயமா இருக்கு. உடனே இங்க வீட்டுல வச்சுட்டு எங்களுக்கு பயமா இருக்கு. முதல்ல இந்த இடத்துல நீ காலி பண்ணி போய் வீட்டுல சேர்த்துக்கிறாங்களா? சேர்த்துக்கலாமா. அப்புறம் வேற வீடை பார்த்து இப்போ தனியா இருக்கு. வேலைக்கு போறீங்களா? வேலைக்கு போய் வீட்டுல தான் தச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் பிளவுஸ் சுடிதான் தச்சுக்கிட்டு இருப்பேன். தைக்கவே முடிய மாட்டேங்குது. இப்போ கீழே குனிஞ்சு தைக்க இந்த இடத்துல கை விட்டாங்க. அவரும் ஏத்துக்கல. ஆமா. இப்ப மிஷின் இருக்கா வீட்டுல? தையல் மிஷின் வாங்கி போட்டிருக்கீங்க. நீங்களே தனியா இருந்து தனியா சம்பாதிச்சு தனியா சாப்பிடுறீங்க. அங்கே பக்கத்துல உள்ளவங்க ரேச அரிசி கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டு 2000 ரூபாய்க்கு மேல தைக்க முடியல. அது வாடகை கூட சரியா வருது. கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கலாம் இல்லையம்மா? ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம் இல்லையம்மா? அதுக்குள்ள அவசரப்பட்டு குழந்தையும் இப்போ உடம்புக்கு முடியல. வீட்லயே தச்சா கூட காலெல்லாம் வீங்கிக்குது. இடுப்பு 2 பக்கம் வலிக்குது, அடிவயர்லாம் வலிக்குது. ஆஸ்பத்திரி மோட்டர் மிஷின் இல்லையாம்மா? பவர் மிஷின் தான் மேம் வச்சிருக்கேன். அப்புறம் என்ன? அது மிஷின் ஹீட்டில் மேம். சீட்டு வீடு மேம். அந்த பக்கம்லாம் உட்காந்து தைக்கிறேன் மேம். நான் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து தைச்சா ஒரு 100 ரூபாய் தைக்க முடியும். 100 ரூபாய்க்கு எப்படிம்மா சமாளிப்பேன்? இப்போ 7ஆம் மாசம் முடிய போகுது மேம். அடுத்த வாரம் 8 தொடங்க போகுது. ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் ஹாஸ்பிட்டல் வர சொல்றாங்க. இவர் இல்லாம என்னால போக முடியல. அங்கே போய் 5ஆம் மாசத்துல ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. சுத்தமா ரத்தம் இருந்துச்சு. ரத்த ஊசி ஏத்துனாங்க. ஏத்துனப்ப எனக்கு ஒரு 2-3 இடத்துல இங்கே குத்தி ஒரு 4-5 தடவை குத்தி எடுத்தாங்க. அதுலயே மயக்கம் வந்து வாமிட் பண்ணிட்டேன். அப்ப டாக்டர் எல்லாம் முடிச்சு சத்தம் போட்டாங்க, உங்க கூட யாரும் வந்ததுல கூட யாருமே வரல. அந்த ட்ரிப்ஸை எடுத்துட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. யாரும் நம்ம உள்ள வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு. அவர் ஒன்னு ஏத்துப்பாருன்னு நம்புறியாம்மா? நம்புறேன் மேம். நான் அவங்க வீட்டுல பிளான் பண்ணி பண்றாங்க மேம். அவங்க அத்தை பொண்ணு நான் எவ்வளவு நாளைச்சு அவரை பார்த்து? 2 மாசம் ஆக போகுது. இப்ப அவங்க தங்கச்சி அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க அத்தை பொண்ணு ஒண்ணு இருக்கு, அந்த பொண்ணு கல்யாணம், நானும் சின்ன பொண்ணு, அதானே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கல்யாணம் பண்ணி உன் வயிற்றுல குழந்தை வச்சு நான் உங்களை விட்டுட்டு போயிடணுமா, விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருச்சேன். தங்கச்சி வந்து கூட்டிட்டு போயிருந்து இவரும் போனே பண்ணல இது வரைக்கும். 5 முடிஞ்ச உடனே போனவர் இன்னும் வரவே இல்லை. ஒரு போன் கூட பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காம இருக்கணும்னா ஜாகிரதையா இருக்கணும்மா. படிச்சு அதான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க பாட்டுல கையை கழுவி விட்டு போயிட்டாங்கல்ல, இப்ப நீ தானே சுமந்துட்டு இருக்க. ஜாகிரதைங்கிறது சொல்றது தவறான தொடர்புகள் வச்சுக்க, முறை இல்லாத தொடர்புகள் வச்சுக்க கூடாது. நான் என்ன சொல்லி உன்னை சமாதானம் பண்ணறதுமா? உன் நிலைமை புரியாம இல்லை, தப்பு பண்ணிட்டேன்னு கொஞ்சம் ஜாகிரதையா இருந்திருக்கணும். என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த கமிட்மெண்ட் இருந்தாதான் சொல்லியிருக்கணும்ல. நீ அடிப்பாங்க. அடிப்பாரா?
எதுக்குமா வீட்டுக்குள்ள விட்ட? நீ வேலைக்கு போய் உன் சாப்பாடை சாப்பிட்டு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா அப்படி விட்டுட்டு போவாங்களா? அந்த பொண்ணு 1 வருஷம் சாப்பாடு போட்டிருக்கா. விடாதேம்மா வந்தா, புரியுதா? அவங்க வீட்டுல விட மாட்டேங்கிறாங்க, ஒரு போன் கூட பண்ண மாட்டாங்க மேம். எப்படியாவது கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நிப்பாட்டுறோமா? விடாதே. எங்கேயாவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷன், அம்மா விட மாட்டேங்கிறாங்க, அப்பா விட மாட்டேங்க, நீ உடம்பு பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட மனசு கொஞ்சமா ஆகுது. இப்போ நான் வந்துட்டு என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பதில், ஏன் அவசரப்பட்ட? எதுக்கு வீட்டுக்குள்ள விட்ட? எனக்கு அப்படி பாசமா பேசுனாங்க மேம். கடைசி சின்ன பிள்ளை இருந்து பாசம் இல்லாம வளர்ந்ததுனால அந்த பாச வார்த்தையை தான் நம்பிட்டேன் நான். இப்போ எங்க அம்மாவும் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்பா மேரேஜ் பண்ணிட்டு இப்போ 2 வருஷம் முன்னாடி ஒரு போய் எங்க சொந்தக்காரங்க வந்து கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. உங்க அப்பாவை மேரேஜுக்கு வராரு, வா உடைய அப்பாவை காமிக்கிறேன் அப்படின்னு. 2 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா எங்க அப்பாவை பார்த்தேன். கன்சியூமர் கோர்ட்ல செக்ரட்டரியா இருக்காரு சொன்னாங்க. அவரை கூட இப்போ ஹெல்ப் கேட்டாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்க பேசுறதுக்கு கூட தயாரா இல்லை. ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அந்த பொண்ணு 8 மாசம் கர்ப்பமா இருக்கா. அதுக்கு காரணம் நீங்க தான் சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் அவங்க பேசிட்டாங்க, என்னென்ன பேசுகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னன்னு சொல்லுவேன். அவங்க பேசுனதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவேன். இல்லை, நீங்கள் நான் கல்யாணம் ஃபர்ஸ்ட் பண்ணி சொல்கிறேன் மேடம். ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து எங்களோட ஒர்க் பண்ணாங்க, கூட 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து மேரேஜ் ஆனது எனக்கு தெரியாது. பட் ஆனால் என்னோட வந்து 2-3 வயசு ஏஜ் அதிகம் அப்படி தான் நான் நினச்சேன். நான் அது அவங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினச்சாங்க, ஆனால் டேட் ஆஃப் பர்த் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு மேக்ஸிமம் ஒரு 26 இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் என் வயசு வந்து அப்போ வந்து 22, இப்போ வந்து 23. அப்போ என்னென்னா 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து அவங்க வந்து என்கிட்ட என்ன சும்மா ஒர்க் விஷயமா லைட்டாக பேசுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க யார்ட்டையும் அதையும் பேச மாட்டாங்க, நானும் யார்ட்டையும் அதையும் வச்சுக்க மாட்டேன் மேடம். சும்மா பேசுவேன், என்னென்னு கேட்டுட்டு யாராச்சும் ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவங்க செஞ்சு தருவேன். அது மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். அது மாதிரி இவங்களும் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி அந்த இதில் கொஞ்சம் பழக்கமானிச்சு. இந்த மாதிரி பழக்கமாகி தான் மேடம். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், சரி என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. நான் வந்து சரி அப்படியே பெண்டிங்லேயே இருந்துட்டு இருந்தேன். நான் பேசி தான் இருந்தேன். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, தனக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து தனக்கு கவனிச்சிக்க மாட்டாங்க, தனக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் தான் அப்படி தெரிஞ்சது அவங்க மேரேஜ் ஆச்சுன்ட்டு. சரி, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ரிலீவ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட வந்து வந்துடலான்னு இது பண்ணால் பிளாக்மெயில் பண்ணாங்க. நீங்கள் அவங்களோட போயிட்டு தங்கலையா 1 வருஷம் அவங்க வீட்டில்? 1 வருஷம் தங்கலை, இடையில வந்து போய் அவங்கள போய் பார்த்துட்டு வருவேன் நான். நீங்கள் அவங்களோட தங்கவே இல்லை? தங்கினேன் மேடம். எத்தனை வருஷம்? வருஷக்கணக்கு தங்கலை. இடையில போய் நான் ஆக்சுவலி சொல்றேன் இல்லை மேடம், நான் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் நான். காட்வின் இல்ல மேடம், நான் சொல்றேன் இல்லை, நான் வந்து எனக்கு போய் சொல்ல ஏமாத்தலாம், கடவுளை ஏமாத்த முடியாது. ஐ பிலீவ் இன் காட். மனசாட்சி இல்லையா? மனசாட்சி இல்லையா? இல்ல, மனசாட்சி இருக்கு மேடம். பார்த்துட்டு வருவேன், அவங்க பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு எல்லாம் சொன்னா நம்புற மாதிரி இருக்காப்பா? மனசை தொட்டு சொல்லுங்க மேம். நான் வந்து போய் நீங்க அவங்கள லவ் பண்ணீங்களா இல்லையா? நான் பண்ணேன் மேடம். பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்ப உங்களுக்கு வயசெல்லாம் பிரச்சனை தெரியல? வயசு பிரச்சனை தான். ஆனா ஃபர்ஸ்ட் என்கிட்ட அவங்க வயசை மறைச்சிட்டாங்க மேடம். நான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்து வந்து பாவம் பார்த்து தான் நான் வந்து பண்ணேன். பாவம் பார்த்தா எப்படிப்பா லவ் வரும்? என்ன சிம்பத்தியா? பாவம் பார்க்குற மேல எல்லாம் லவ் வருமா? அப்படி கிடையாது மேடம். அவங்க என்கிட்ட அந்த அளவுக்கு பேசுறாங்க. நான் வந்து எனக்கு வந்து பேசிக்கல இருந்து எல்லார் மேல ஒரு கருணை இருக்கதான் மேடம் செய்யும். அது நாங்க தனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு யாருமே கிடையாது, ஆனா இருக்காங்க, ஆனா அவங்க என்ன கண்டுக்க மாட்டாங்க. சோ யாருமே இல்லைன்னா அப்போ அவங்க கூட போய் தங்குவீங்களா? யாருமே இல்லை. அதான மேடம், அவங்க வந்து என்ன மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க மேடம். அவங்க எப்படி உங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க? இல்லை மேடம், ஃபர்ஸ்ட் நான் தான் அவங்கள்ட்ட கேட்டு, நான் என்கிட்ட நீ பழக நின்னு ஆல்ரெடி உனக்கு மேரேஜ் ஆச்சு, அது நீ ஏன் என்கிட்ட மறைச்ச? சரி மேரேஜ் ஆச்சுன்னு வச்சு உனக்கு என்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். என்கிட்ட தம்பி மாதிரி நான் வந்து பழகி ஒரு 2-3 மாசம், ஆக்சுவலி February, March, April, May, June, மேக்ஸிமம் 6 or 7 months மேடம். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான். ஆனா அவங்களோட அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நாள் அவங்களோட ஸ்டே பண்ணீங்க? அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 weeks அவங்கள்ட்ட அங்கே இருந்தேன் மேடம். அங்கே இருந்து நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் வந்ததுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன்லேருந்து எனக்கு பிளாக்மெயில் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்துடுறேன் நான் அவங்க அப்பாட்ட சொல்லிடுவேன், நான் வந்துடு என் கூட வந்துடுவேன் அவங்க அப்பாட்ட சொல்லி நான் வந்து இந்த மாதிரி அவங்க குழந்தைய அவங்க சுமக்குறாங்க தெரியும்ல. அதுக்கப்புறம் தான் மேடம், அதுக்கு நான் சொல்கிறேன் இருங்க. இந்த மாதிரி வந்துச்சு மேடம். இந்த மாதிரி நான் ஊருக்கு வந்துட்டேன் மேடம், எங்கள் நேட்டிவ் வந்துட்டேன்.
வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீ வா, இல்லைனா வந்து நான் இந்த மாதிரி உன்னை வந்து வீட்டில் வந்து அசிங்கப்படுத்தினேன் அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணியிருந்தாங்க. கார்ட்டூன் வர சொல்லுங்க, இல்லைனா நான் வந்து அங்கே வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் பசங்கள்ட்ட எனக்கு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, ஏஜ் இந்த மாதிரின்ட்டு நான் பசங்கள்ட்ட இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஒரு அசிங்கமாகிட்டு தான் நான் வந்து மறைச்சி வச்சு எல்லாத்தையும் பசங்கள்ட்ட யார்ட்டுமே சொல்லலை. ஏன்னா எல்லாரும் என்கிட்ட பெஸ்ட்டாக தான் பழகுவாங்க. பசங்கள்ட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்ட கூட நான் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கல, யார்ட்டையுமே நான் ஷேர் பண்ணிக்கவில்லை. அதுக்கப்புறம் தான் இப்படியே தான் மேடம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வரியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வாட்டி எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்குறேன். நான் தப்பு நடந்து போச்சு, உங்களுக்கு சின்ன வயசு எல்லாம் இருக்கு. ஆனா நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையா நீங்க அவங்களை நேசிச்சீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் உண்மையாக தான் மேடம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இருந்துச்சு மேடம். அப்புறம் எப்படிப்பா கைவிடலாம்? இல்லை மேடம், நான் அவங்கள்ட்ட ஒரு ஆர்டினரியாக பழக, இப்போ அவங்க நீங்களும் மிஸ்யூஸ் அவங்கள பண்ணிட்டாங்க மட்டும் இல்ல, மேடம். அவங்க மட்டும் என்னங்க சொல்றீங்க நீங்க? அவங்க உங்களை ரேப் பண்ணாங்களா? என்னங்க பேசுறீங்க நீங்க? ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அதுக்கு பொறுப்படுத்துங்க, அதை விட்டுட்டு ஓடக்கூடாது. மேம் அதுலேயே தான் மேடம் சந்தேகம் இருக்கு மேடம். என்ன ஃபர்ஸ்ட் என்னன்னா, நாங்க போய் ஸ்டே பண்ணது 1.5 month மேடம். தேவையில்லாம அவங்க மேல பழிய போடாதீங்க. நான் சொல்றேன் மேடம், நான் வந்து அதான் நான் இப்படி பழிய படம் நான் சொல்றேன். என்னன்னு சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் நீங்க கேட்டுங்க. சொல்லுங்க. இந்த மாதிரி நாங்க போய் ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் ஸ்டே பண்ண வீடு வந்து ஒரு பாஸ்டரோட வீடு. அவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா அவங்க இங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வேணாம்ப்பா, கலைச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா. அவங்க அம்மா சொன்னோன்னே இது வந்து கலைக்க முடியாது அப்போ இப்படின்னு சொல்லி சண்டை போட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர்கிட்ட கேட்போண்டு பாஸ்டர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கலைச்சிருங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் கலைக்கலான்ட்டு டாக்டர்கிட்ட போனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கேன் எடுத்துருவாங்க அப்படின்னாங்க. ஸ்கேன் எடுக்க போன இடத்துல ஸ்கேன் எடுத்து பார்த்தா அங்கே வந்து பார்த்தா 3 மாதம் இருக்குது. நான் கூட ஸ்டே பண்ண 1 மாதம். ஒரு பையனாமா உங்களுக்கு? பையன் ஒரு பொண்ணு மேடம். பொண்ணு படிச்சுட்டு இருக்கா? பொண்ணு MBA படிச்சுட்டு இருக்கு, திருச்சியில் படிச்சுட்டு இருக்கு. நான் இதான் சொல்றேன். 8 மாசம் இருக்கு அந்த பொண்ணுக்கு. உங்க பையன் தான் அதுக்காக அவரும் அவங்க அந்த பொண்ணோட போய் இருந்திருக்காரு. என்னம்மா பண்ணறது? நீங்களும் ஒரு பொண்ணு தானே, நீங்களும் ஒரு பொண்ணு வச்சிருக்கீங்க, தாலி கட்டி இருக்காரு. தாலி கட்டினா யாரை வச்சு பண்ணா அந்த பொண்ணு தாலி இத கட்டினா? பாருங்க, மடக்கிறதுக்கு என்ன வேணா பேசலாம். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. மனசாட்சி இருக்குங்க மேடம். யாரை வச்சு? உங்க பையன் நான் சின்ன குழந்தையா? எனக்கு பையன் இருக்காங்க மேடம். என் பையன் வந்து அந்த பையனுக்கு வந்து எப்போ போனாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறா. எப்போ போன் எடுத்துட்டு போனாலும் அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுறா அந்த பொண்ணு. அது மாதிரி பண்ணலாமா மேடம்? அந்த மாதிரி செய்யலாமா? உங்க பையன் தப்பு பண்ணிருக்காரா இல்லையா? அவன் பண்ணலன்னு சொல்றான் மேடம். அவன் தாலி கட்டின சொல்றாரு என்கிட்ட. தாலி கட்டினு சொல்லி யாரை பத்தி யாரு நாங்கெல்லாம் அவரே சொல்றாங்க தாலி கட்டினேன்னு. வேற யாரு சொல்லணும்? அவரே சொல்றாரு தாலி கட்டினேன்னு. இல்ல மேடம், அந்த டவுட்ல தான் மேடம் அப்ப வந்து டிஎன்சி பண்ணி தாலி கட்டினீங்களா இல்லையா? அது ஒரு வற்புறுத்தல தான் மேடம். நீங்க கட்டினீங்களா இல்லையா? ஃபேமிலில அசிங்கமாயிர கூடாது தான் மேடம். இப்ப உங்களுக்கு தெரியலையா? மேடம் அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுன்னு தெரிஞ்சு நான் ஏன் மேடம் நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். இதுவரை கூட்டிட்டு வர மாட்டான்னு நினைச்சீங்களா? ஏமாத்தி அப்படி விட்டுடலாம் நினைச்சீங்களா? ஏமாத்திலாம் ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான பொறுப்பு நம்ம எடுத்துக்கணும். இல்ல மேடம், நம்ம எல்லாம் மனுஷங்க தான் தம்பி. எல்லாரும் மனுஷங்க, சாதாரண மனுஷங்க தான். தப்பு நடக்கலாம். ஆனா அந்த தப்போட ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா அதோட பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும். அதுல இருந்து விலகி ஓடக்கூடாது. எல்லாத்தையும் அந்த பொண்ணு மண்டையில போட்டுட்டு நான் எதுவும் பண்ணல, அந்த பொண்ணை நான் வற்புறுத்துறதா சொல்றது அந்த பொண்ணு மேடம். அந்த பொண்ணு இந்த இவன் படிச்சிட்டு இருக்கான் மேடம். இவன் படிச்சிட்டு இருக்குது சரி, பொண்ணு படிச்சிட்டு இருக்கு மேடம். காசு பத்தல, அதனால நீ போய் படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு என் பிள்ளைக்கு பணம் வருமானு சொன்னான். அவ பணம் சம்பாதிக்க மிரட்டி பணத்தை வாங்கிக்குவா போல இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆனதையும் சொல்லல போல இருக்கு அந்த பொண்ணுக்கு. கல்யாணம் ஆகி புள்ள வேற இருக்கு போல இருக்கு அவளுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அவருக்கு தெரியுமே. தெரியலன்னு சொல்றேன் மேடம். ஃபர்ஸ்ட் பழகுறப்ப என்கிட்ட எதுவுமே சொல்லல மேடம். அவங்க என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லியிருந்தா நான் வந்து ஒரு தம்பி மாதிரி நல்லா பழகி நல்லா பண்ணி தம்பி தான் சொல்லிட்டு இருந்தேன் மேடம். ஆடம்பரத்தில் தம்பி எனக்கு தம்பி மாதிரி தாங்க, எனக்கு தம்பி அம்மான்னு தான் விடுவா. எங்களுக்கு தம்பி மாதிரிமா தங்க. எங்க பாப்பா வந்து ஒரு 6 மாசம் வேலை பார்த்து சென்னையில. தங்கச்சி மாதிரிமா. தம்பி மாதிரியா நடந்துகிட்டாரு உங்க பையன்? தம்பின்னா இந்த மாதிரி மேடம் ஃபர்ஸ்ட் வந்து அது என்கிட்ட இந்த மாதிரி மேரேஜ் ஆவல தான் மேடம் சொன்னிச்சு. மேரேஜ் ஆயின்னு சொல்லி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். பழகிருக்க மாட்டாங்க மேடம். மேரேஜ் ஆவல எனக்கு. ஏமா இப்படி சப்போர்ட் பண்றீங்க? இல்ல அம்மா, அதுதான் சொன்னேன். நானே பேசிட்டேன். அவங்க சப்போர்ட்லாம் ஒண்ணு வேணாம். எல்லாம் அந்த பொண்ணு மண்டையிலே போடுறீங்க. உங்க பையன் பொண்ணு மண்டையில போடுறது இல்ல மேடம். பொறுப்பு இல்லைங்க மேடம். ஏன் உண்மையை சொல்ல வேண்டாம் மேடம். ஏன் மேடம் ஒரு பையன் ஒரு சின்ன பையன் என்ன முடிவு எடுத்து? அவளுக்கு என்ன வயசு ஆகுது? அவளுக்கு இப்ப என்ன முடிவு எடுத்து? அவளுக்கு வயசு என்ன ஆகுது சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்து? எனக்கு தேவையில்லை மேடம். எனக்கு என் புள்ள வேணும். எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எனக்கு வேண்டாம் மேடம். அப்ப அந்த குழந்தை? அந்த
அந்த குழந்தை அவங்க தான் மேடம் டிசைட் பண்ண. ஆல்ரெடி வேணான்னு முடிவு பண்ணிட்டு அவங்க அம்மாவே வேணான்னு சொல்லிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு, எனக்கு நீ கூட தேவையில்ல, எனக்கு இந்த குழந்தை மட்டும் இருந்தால் போதும், இதை வச்சு நான் பார்த்துக்கிறேன், நான் இந்த உலகத்துல வந்து எனக்கு யாருமே கிடையாது, அட்லீஸ்ட் இந்த குழந்தைனாச்சும் எனக்கு இருக்கட்டும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கண்டுபிடிச்சு வந்து அழைச்சிட்டு போன மேடம். போன மாசத்துல ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து அழைச்சிட்டு போனோம். அவங்க அம்மா தான் இருந்தாங்க. உங்க பையனை அழைச்சிட்டு போயிடுங்க. ஏற்கனவே அந்த பொண்ணு ஒரு கோயம்புத்தூர் பையனை அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தா, அந்த பையன் சாவ போய் அவன் ஓடி போயிட்டான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இவன் எப்படி வந்தாலும் இவனை மடக்கிட்ட போல இருக்காவ. வீட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே தான் அந்த பொண்ணு இருக்கும். வீடு வந்து பார்த்துச்சு, வீடு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால பக்கத்துலேயே பையனை பிடிச்சலன்னு சொல்லி பிடிச்சிட்டு அவங்க அம்மா தான் வேணாம்னு சொல்லிட்டாங்களே மேடம், உங்க பையனை அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா அவங்க அம்மா வந்தாங்களா அந்த பொண்ணோட. மேடம் இது பாருங்க, அந்த பொண்ணு முதல்லயே நீங்க பழகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆனது உங்கள்கிட்ட சொல்லியிருந்தான்னா, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவ கழுத்துல தாலி கட்டியிருந்தீங்கன்னா, அந்த குழந்தை உங்களுதுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவே முடியாது மேடம். இந்த 3 விஷயம் சட்டப்படி தப்பிக்கவே முடியாது. ஒரு விஷயத்த பண்ணிட்டு அந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டோம்னா அது எப்படிமா சட்டம் விடாது. நீங்க சமுதாயம் எடுத்து பார்த்து தான் மேடம் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது மேடம். நான் தப்பு பண்ணலன்னு சொல்லலாம். ஆனா அது தாலி கட்டி இருக்கீங்க, பழகி இருக்கீங்க, அவளோட போய் இருந்திருக்கீங்க. இல்ல மேடம், நான் தப்பு பண்ணலன்னு சொல்லலாம், தப்பு பண்ணியிருக்கேன். பட் ஆனா வந்து அது என்னன்னா வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் நான் ஏற்ற மாட்டேன் மேடம். நீங்க என்ன சொன்னாலும் என் பிள்ளை எனக்கு பிள்ளை தான் வேணும், எனக்கு அந்த பொண்ணுலாம் தேவை கிடையாது மேடம். இப்போ நான் கேட்குறேங்க, டிஎன்ஏ டெஸ்ட் கேட்குறீங்கல்ல, அதில் ஒத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்க குழந்தை எது என்ன பண்ணுவீங்க? இப்போ என் மூஞ்சி பற்றி பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு என் வீட்டுக்கு யாரும் வந்துக்கிறாங்களா? ரொம்ப இல்ல அம்மா நான் உங்ககிட்ட பேசுறேன். ஏற்கனவே பிள்ளை கல்யாணம் நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. 3 மாசத்துக்கு அப்புறம் சொன்னேன் நான். இருங்க சரி 3 மாசத்துக்கு அப்புறம் நான் உனக்கு இருங்கம்மா நான் அது பேசுறேன். மார்ச் 30ஆம் தேதி மேடம். ஆமா இல்லம்மா, அவங்க பேசிக்கட்டும், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லு. எத்தனை வருஷமா பழக்கமா உங்களுக்கு? 1.5 வருஷம். 1.5 வருஷமா இல்லையா? எப்பமா சொன்னேன் அவர்கிட்ட? 3 மாசத்துக்கு அப்புறம் சொன்னேன். அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறம் எப்ப நாம பேசினேன்னு மே மாசம் அப்பதான் பேச ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல. இப்ப வயித்துல இருக்கிற குழந்தை வந்து எனக்கு 8 மாசம் ஆகுது. நான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி கிண்டி வீட்டு காலி பண்ணி 8 மாசம் ஆகுது. அதுக்கு முன்னாடி நீ எப்ப வந்து மீனாக்க நம்பர் இருக்கு, பக்கத்துல இருக்க எல்லா நம்பர், ஹவுஸ் ஓனர் நம்பர் இருக்கு, எல்லாரோட நம்பர் இருக்கு. அம்மா நான் உங்ககிட்ட பேசுறேன். கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்துருக்கேன். நீ நடுவுல புடிச்சிட்டு நாங்க வந்து விட்டு கொடுக்க முடியாது தெரியுதா? நீ 10 பேர்கிட்ட போயிட்டு வருவ, என் பிள்ளைய நான் விட்டு விடுமா? என்னமா பேசுறீங்க? என்னமா பேசுறீங்க? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்க 10 பேர்கிட்ட போறாங்க? கல்யாணம் மேடம் வயசு ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்க வயசு ஆகுது. ப்ளீஸ் உங்க நீங்க தப்பான வார்த்தை பேசுறீங்க. மானம் இருந்தா இன்னும் சின்ன பையனை பிடிக்க மாட்டாவ பாத்து. தம்பி மாதிரி பலகரம் பண்ணது என் தம்பி தான் இந்த வேலை பண்ணிருக்காரா? ஏன் சொல்ல வேண்டியதானே? தம்பி தான் இந்த வேலை பண்ணிருக்காரா? என் பொண்ணு வந்து 6 மாசம் வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அப்ப சொல்லி தான் வந்திருக்காங்க. பொண்ணு உங்க பையனுக்கு ஒழுக்கம் கத்து கொடுக்க மாட்டீங்களா? நல்லா கத்துக்கிட்டு மேடம். என் பிள்ளை ஒழுக்கம் கத்துக்கிட்டு தான் இப்படி பண்ணிட்டு வராங்க. பையனை மிஸ்யூஸ் பண்ணிட்டு மேடம் இருங்க. அந்த பையனை அந்த பொண்ணு மிஸ்யூஸ் பண்ணிட்டு பண்ணாங்களா அவங்க? அப்படி கிடையாது மேடம். பிளாக்மெயில் தான் பண்ணிருக்காங்க. இருங்கமா என்னங்க பேசுறீங்க? அப்படி கிடையாது. பொண்ணு அது அப்படி பண்றப்ப பையன் அப்படி மிஸ்யூஸ் பண்ணி வாய்ப்பு கிடையாது மேடம். நான் உனக்கு என்ன பாத்து பேச காட்டுவீங்க? தம்பின்னு சொல்லாதீங்க. அறிவேர்க்கம் தண்ணி சொல்லிருக்கலாம்ல சர்மி. 3 மாசத்துக்கு அப்புறம் சொன்னேன். உண்மையா சொல்லுங்க. சரி ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட சொல்றப்ப லவ் பண்ண சொன்னப்ப என்ன சொன்னா? தாம்பரத்துல தாம்பரத்துல எங்க மாமா இருக்காரு. அவர் வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்காரு. நான் அந்த பக்கம் போக மாட்டேன். அதனாலதான் நான் போறப்ப மூஞ்ச மூடிட்டு போறேன், மூஞ்ச மூடிட்டு வரேன். தாம்பரத்துல மாமா இருக்கு, மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. மேரேஜ் சொன்னியல எதுக்கு என்கிட்ட அந்த மாதிரி சொன்னேன்? பார்த்த உடனே சொல்லிருவாங்க எல்லாத்தையும் நம்மள்ட்ட. பார்த்தோன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஏன் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னா? அம்மா 3 மாசத்துக்கு அப்புறம் லவ் பண்ணேன் சொன்னேன். எதுக்கு நீ வீட்டுக்கு தங்க வந்து? எதுக்கு இல்ல? அதான் கிளம்பி ஒரு வருஷம் புள்ள வாங்கி வாங்கி சுத்தம் பண்ண. அம்மா நீங்க என்ன பேசுறீங்க? சொன்ன போய் என் வீட்டுக்கு என் மார்ச் 30 மன்னார் வீட்டு வந்தியே. என் பிள்ளை என் பிள்ளை எப்படி ஆயிட்டு வந்து நீ? இருங்கம்மா அத நான் பேசிக்கிறேன். நான் அங்க பேசிக்கிறேன். மார்ச் 30 நீ வந்து மன்னார் வீட்டு வந்தியே. இந்த காரணம் தெரியாது நீங்க பேசுறது எல்லாம் போய் பேசுறீங்க. மார்ச் 30 மன்னார் வீட்டு வந்தியே இல்லையா? கடிப்பட்ட முள்ள பொம்பளை வரலாமா நீ? கடவுள் இருக்காரு, பேரு காட்வின். அந்த வம்சத்துல பிறந்த நீ உண்மையை பேசு. அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு எப்ப உங்களுக்கு தெரியும்? அதாவது இவங்க நான் லவ் பண்ண அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு மேடம். சரி, அதுக்கப்புறம் நீங்க அவங்க கூட போய் தங்கினீங்களா? அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் பேசிட்டீங்க இருந்தேன் மேடம். அப்புறம் சில பிரச்சனை விட்டுட்டு நான் வந்து ஊருக்கு போயிட்டேன் மேடம். ஒரு நிமிஷம், 2 வாரம் சொல்றாங்களா மேடம்? இப்ப கிண்டி ரேஸ் கோர்ஸ் வீடு தான் வீடு இருக்கு. அங்க உள்ள பக்கத்துல நம்பர் எல்லா நம்பரும் இருக்கு, ஹவுஸ் நம்பர் இருக்கு. எத்தனை மாசம் எங்க கூட தங்குனாங்கன்னு மட்டும் கேளுங்க நீங்க.
இருங்க மேடம், இருங்க அவங்க சொல்லுங்க. இருங்கம்மா. என் புள்ளைய தேடிக்கிட்டு போவோம் மேடம். எப்ப பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப். அவள நைட் 12 மணி 1 மணிக்கு என் புள்ளைய இப்ப தெரியுமா உனக்கு? எங்க போயிருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாதுங்க. கோயம்புத்தூர் போயிருக்கான், பெங்களூர் போயிருக்கான். கேளுங்க. ஏன் அவன் திங்க சொல்ல சொல்லுவாங்க. நானு எப்படி தின்ன? அதனாலதான் உட்காந்துருக்கேன் நானு. தப்பு பண்ணது உங்க பையனும் அந்த பொண்ணும். தப்பெல்லாம் பண்ணல மேடம். அதெல்லாம் எனக்கு அப்ப யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு உங்களுக்கு தெரிய வேண்டாங்க. உங்க பையன் என் பிள்ளைக்கு எனக்கு தெரிய வேணாம். என் பிள்ளைக்கு எனக்கு தெரியாது. உங்க பையன் தாலி கட்டி இருக்காருங்க. தாலி கட்டினா யார் வச்சு கட்டினா? யார் நாங்க போனோமா? உங்க பையன் தாலி கட்டினா தாய் வந்து நான் இல்லாம எப்படி மேடம் தாலி கட்டினா நீங்க ஒத்துவீங்க? உங்க பையன் தாலி கட்டுறாருமா? அவன் அதெல்லாம் கட்டிருக்க மேடம், மாட்டான். மேடம் இருங்க. பெத்த தாயை வச்சுதான் இந்த மாதிரி காரியம் பண்ணாரா? அவ சொல்ல வேண்டியதானே, உன் பிள்ளை தப்பா நினைக்கிறான் நடக்கிறான் உங்க பையன் சொல்ல வேண்டியதானே? உங்க பையன் சொல்ல வேண்டியதானே? தப்பா நடக்காதே. இப்படி பிளைண்டாலாம் பையனை சப்போர்ட் பண்ணாதீங்க. பிளைண்டாலாம் பையனை சப்போர்ட் பண்ணாதீங்க. எல்லா பையன் அந்த பொண்ணு போடாதீங்க. மார்ச் 30ஆம் தேதி ஒரு பொண்ணு தேடிக்கிட்டு வரா. நான் பையன் எப்படி தேடிட்டு வரா? வீட்டுல என்ன சொல்றது? எப்பவும் எடுக்க மேடம். எனக்கு அவங்கதான் அப்பான்னு சொல்லி ப்ரூஃப் ஆயிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மேடம்? சொல்லுங்க மேடம். சட்டம் விடாதுல்ல. இருங்க. நீ விடுறது இருக்கட்டும். எனக்கு யாரும் இல்லைன்னு சட்டம் எப்படி மேடம் விடாது? அம்மா. ஒரு பொண்ணு மிஸ்யூஸ் பண்ணிக்கலாமா ஒரு பையனா? மேடம் இருங்க, பிளாக்மெயில் பண்ணலாமா? இருங்க, எனக்கு சாட்சி இருக்கு. சர்மி சாட்சி இல்லன்னு சொல்லு. கிரிக்கு அரிக்கு நீ போன் பண்ணி அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணல. எனக்கு அவனும் ஃபீல் பண்ணானே மேடம். எதுக்கு உனக்கு எல்லாமே சொல்லுவாங்க கார்வின். நீங்க எப்படி பழகுனேன்னு சொல்லிட்டு நீ அந்த காம்பவுண்ட்ல ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்களா? ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்களா? அப்பான்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அவர் மிஸ்யூஸ் பண்ணாங்களா இவங்க? இப்படி இருக்கு பாருங்க கதை. பிறந்து வளர்ந்த காதான துப்பு உனைய. ஆமா ஆமா, அந்த புள்ள இன்னொரு புள்ளி வச்சிருக்காது. என்ன புரிஞ்சுச்சு? நீங்க பேசாதீங்கம்மா. நான் ஒரு பேசல. நீ பேச சொல்லாத. நான் பெத்த புள்ள, நான் 10 மாசம் சுமந்த புள்ள. பேச சொல்லாத நீ. அம்மா இப்பவே கூப்பிடுங்க, இப்பவே கூப்பிடுங்க டாக்டர். இப்பவே டிஎன்சி இது பண்ணிடலாம் மேடம். என்ன மாதிரி பண்ண? நான் இல்லன்றாங்களே. நான் இல்லன்னு நீங்களே எனக்கு சாவறது. இருங்க மேடம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் ஆச்சு. அடுத்த நாள் லவ் பண்ணி இது பண்ணிச்சு. இதுக்கு இடையில யாரும் அதை லவ் பண்ணல, அது யார்ட்டையும் தப்பு பண்ணலன்னு அதுகிட்ட கேட்டு சொல்லுங்க. நான் தப்பு பண்ணல மேம். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு இருங்கம்மா அது என்ன கேட்டுச்சு? யாரும் பேசவும் இல்ல. ஐயோ மேடம், இது பாத்தியம்மா, ஜாகிரதையா இருந்தா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களா? இருங்க ஏன் இது சொல்லு? நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களா? எதுக்கு பெண்கள் ஜாகிரதையா இருக்கணும் சொல்றது? சரி இருங்க மேடம், இருங்க. ஒரு நிலைமை இப்ப கேக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு ஏன் வர்றீங்க? நீ என்ன பேசுறியா? இரு, இடையில நீ யார்ட்டையும் பழகலாம்? உனக்கு யாருன்னே தெரியாது. அவ வந்து நான் திருப்பூர்ல நான் மேல சொல்லிட்டேன். நான் திருப்பூர்ல பேசுறப்ப என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தப்பு பண்ணல. நீ தப்பு பண்ணல. என்ன சார் நீ இப்படி போய் சொல்ற? என்ன கல்யாணம் பேசுற நீ? போய் சொல்ற நீ? நீ என்ன கல்யாணம் பேசிட்டு இருக்க நீ? எவ்வளவு போய் பேசுற? இந்த குழந்தை தப்பு பேசுற. அன்னைக்கு நைட்டு நான் அவன்கிட்ட போன்ல கேக்குறப்ப நான் அவன்கிட்ட பேசி அவன் என்கிட்ட சொல்றான் மேடம், முத்துக்குமார் பத்தி நான் அவன்கிட்ட பழகி அது எல்லாம் நல்லா பேசிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிளாக்மெயில் போய் பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பையன்ட்ட நான் போன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரின்ட்டு. அவன் என்கிட்ட சொன்னான். அவன் என்கிட்ட சொன்னான்ட்டு நான் சொன்னேன் பிளாக்மெயில் பண்ணிச்சு மேடம். எப்படி மேடம் எங்க அம்மாட்ட நான் போய் சொல்லி அசிங்கப்பட்டு சொல்லிங்களா? இப்ப அசிங்கம் அது தெரிஞ்சுதானே அன்னைக்கு எங்க அம்மாட்ட எல்லாத்தையும் எங்க சித்தி எங்க பெரியம்மா எல்லாம் சொல்லி நான் இது பண்ணி. மார்ச் 30ஆம் தேதி இது கேளுங்க மேடம். மார்ச் 30ஆம் தேதி அது வந்து எல்லாம் நிறைய தப்பு பண்ணு. நாங்க வந்து போய் நிக்கணுமா மேடம்? சொல்லுங்க. எங்க போனீங்க? ஏன் மேடம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் இருக்கு, அவருக்கு ஒரு பையன் இருக்குது, அதுக்கு அடுத்து இன்னொரு பையனை வந்து இது பண்ணி அந்த பையனை இப்படிதான் மேடம் சொல்லி ஏமாத்தி அவனை இப்படி அவன் பாய்சன் சாப்பிட்டான் மேடம். பாய்சன் சாப்பிட்டோன்னா அவங்க சொந்தம் அடிக்க வந்துரு. அங்க இருந்து கிளம்பி வந்து இரு நீ பேச நீ அமைதியா. நான் முத்துக்குமார்ட்ட பேசி எனக்கு தெரிஞ்ச உண்மை நீ அமைதியா எல்லாம் பேசுறேன். நீ எனக்கு யாரும் இல்ல, எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அட்டாச் இல்ல அப்படி சொல்ற. எனக்கு போய் சொல்ல தேவை கிடையாது. பேசாத நீ என்னைக்கு என் குழந்தை தப்பா பேசுனியோ நான் கண்டிப்பா நின்னு பாப்பேன். எங்க நீ யாருமே தேவையில்லை. என்ன சட்டம் ஒண்ணு இருக்கு, சட்டம் இருக்கு. அது நீ என்ன பர்சன் நான் பாக்குறேன் கட்டி நான் உன்னைய பாப்பா. நீ சட்டத்துல போய் பாரு, பாத்துக்கலாம். அதுவும் கையில பாரு, நீ சட்டத்துல பாரு, நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாரு, நீ சட்டத்துல போய் பாரு. அதனால இவ்வளவு தைரியம் பேசுற. அப்பலாம் ஒண்ணும் கிடையாது. ஆள் பணம் பணம் ஒண்ணும் கிடையாது. நீ இப்ப பேச மாறிட்ட. சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? பாருங்க மேடம், நீங்க பெண்களுக்கு இந்த மாதிரி வன்முறைகள் நடக்க கூடாதுன்னு சட்டத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. பாத்துலாம் மேடம், நீங்க போடுங்க, நீங்க கேஸே கொடுங்க, நான் இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். நான் எதை செஞ்சாலும் அதெல்லாம் எதுவும் நான் இதே பண்ண மாட்டேன். பண்ணு பாக்குறேன். அவ எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு சொல்லிட்டேன். இப்ப சொல்றேன் நான். இன்னைக்கு சொல்றதா நாளைக்கு சொல்றதா தேவை கிடையாது எனக்கு. அவ ஆனா பேசுறாங்க ஒரு 10 பேரோட போயிட்டு சொல்லிட்டு அந்த வார்த்தை உனக்கு தான். எங்க அம்மா நீ அன்னைக்கு நீ அந்த மாதிரி சொல்லி திட்டல? என்ன திட்டுன? முதல்ல நீ ஏன் கூட போய் சொன்னீங்க. நீ இல்லங்கற சந்தேகப்படுறேன்ற? இல்ல, அது வந்து கிடையாது. காமி பாப்பா, நீ என்ன உங்க இங்க வச்சு பண்ணீனே? அப்படி இருந்தா நான் வந்து ஜெயிலுக்கு போறேன். நான் தயார். ஜெயிலுக்கு போறதுக்கு? நான் தப்பு பண்ணி இருந்தா அது என் குழந்தையா இருந்தா நான் ஜெயிலுக்கு போக தயார். ஓகே.
எவ்வளோ ஈஸியா அந்த பொண்ணு மேல ஒரு வார்த்தையை கொட்டிட்டாங்க அவங்க அம்மா. எவ்வளவோ வருத்தம் இருக்கலாம் அவங்க அம்மாவோட சைடுல இருந்து. மேடம் ஒரே இன்னைக்கு பையன் ஒரு வாட்டி உங்க முன்னாடி இது பண்ணனால அது தப்பா இல்ல மேடம். எத்தனை வாட்டி எங்க அம்மாவை தப்பா வாயில இருந்து பேசுறீங்க வரது வார்த்தையா அது? இவ்வளவு வயசுல பெரியவங்க. மேடம் அப்பெல்லாம் நீங்க ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அந்த பொண்ணு எங்க அம்மா என்ன பேச்சு பேசியிருக்கு, அவங்க வியூல ஃபோன் பண்ணி எங்க அம்மா சொன்னாங்க உங்களை இந்த மாதிரி எல்லாம் பேசுமா அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னதுனால எங்க அம்மா அந்த கோவத்துல இருந்து பேசினாங்க. எங்க அம்மா பத்தி நீங்க கேட்டு பாருங்க, எங்க அம்மா வந்து அதிகம் பேச மாட்டாங்க. எங்க அம்மா அதிகமா பேசினா இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். எங்க அம்மா வந்து வாய் திறக்க மாட்டாங்க, சைலண்டா இருப்பாங்க. எங்க அம்மா பேச பார்த்து நீங்க கண்டுபிடி அவங்க சைலண்டா இருப்பாங்க. உங்க தங்கச்சிக்கு தெரியும்ல நீங்க லவ் பண்ண இருக்கு மேட்டர்? அது ஃபர்ஸ்ட் தெரியாது மேடம், அதுக்கப்புறம் தான் மேடம் அது தெரியும்ல. அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு மேடம், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், அது தப்பு பண்ணிட்டு அதை வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு இது என் தங்கச்சிட்ட ஃபோன் பண்ணிச்சு. ஃபோன் பண்ணி சொன்னோன்னே இந்த மாதிரி நீ அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும் அப்படின்னு என் தங்கச்சி சொன்னிச்சு. அப்புறம் தான் என் தங்கச்சி அப்பெல்லாம் தெரியாது மேரேஜ் ஆன விஷயமே. நானும் என் தங்கச்சி அதை வாயத்தை வந்து என் தங்கச்சி சொல்ல முடியும் இந்த மாதிரி பாப்பா அந்த பொண்ணு அந்த மாதிரி அப்படின்னு என்னால் அப்பயே சொல்ல முடியாது. அதுவரை என்ன படிச்சேன், தங்கச்சி இது ஃபோன் பண்ணி கிளாஸ்ல உட்காந்துருக்கு மேடம், என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி பாய்சன் சாப்பிட்டேன் அப்படின்னு தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது. அங்கேருந்து என் தங்கச்சி ஃபோன் பண்ணி நான் அவ்வளோ திட்டுது, நீலாம் ஒரு அண்ணனா, நீலாம் அண்ணனா இருக்க தகுதியே கிடையாது அப்படின்னு அவ்வளோ திட்டு. நான் தங்கச்சினா நான் உயிரா இருப்பேன் மேடம், அப்படி இருப்பேன் மேடம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் காரியம் செய்யலாமா? அந்த மேடம் என் தங்கச்சி எல்லாம் அவ்வளவு உயிரா இருக்கனால தான் மேடம் ஒரு பொண்ணுங்கிறனால நான் இப்படி பாத்துட்டேன் மேடம். அது நல்லா இருக்கணும் எல்லாம் பாத்துட்டேன் மேடம். நான் அதுகிட்டே எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஏன் சர்மி என்ன ஒரு தம்பி மாதிரி பார்த்துன்னா அவனை எப்படி பார்த்துருப்பேன். ரிலேஷன்ல எங்க சித்தியில எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க மேடம். எங்க அண்ணெல்லாம் ஃபாதரா இருக்காங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால அவங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, நல்ல வழி உனக்கு காட்டியிருப்பாங்க. நீ அப்படி கல்யாணம் பண்ணது, ரிலேஷன்ஷிப் இருந்தது, தங்கச்சிக்கு விஷயம் தெரிஞ்சது எல்லாமே உங்க வாயிலே ஒத்துக்கிட்டீங்க. நீங்க இந்த பொண்ணுக்கு இப்பதான் மேடம் தெரியும். இப்ப அவங்க என்ன பண்ணணும்? எனக்கு நீங்க என்ன ஐடியால இருக்கீங்க? எனக்கு வேணாம். நீங்களா சொல்றீங்களா? வீட்டுல கட்டாயப்படுத்துறதுனால? வீட்டுல ஏன் மேடம் கட்டாயப்படுத்தணும்? வாழ போறது நான் தானே மேடம். நாளைக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க மேடம், அது கூட இருந்தாலும் அவங்கள வாழ போறாங்க, நான் தானே வாழணும். அப்ப நீங்க வந்து அவங்கள விரும்பவே இல்ல? ஃபர்ஸ்ட் விரும்பினேன் மேடம், அதுக்கப்புறம் அது எல்லாம் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பாசம் சொல்ல முடியாது, கட்டாயம் ஆயிடுச்சு. கட்டாயம் இல்லை மேடம், அது வந்து ஒரு பாசம் சொல்ல முடியாது, ஒரு கருணை அந்த மாதிரி சொல்லலாம் மேடம். அந்த மாதிரி தான், அதனாலதான் இல்ல, அதனாலதான் மேடம் நான் அப்படி பாத்துட்டு இருந்தேன். நீ அழுவா சார் நீ யோசிக்க கருணையா இருப்பீங்க, அந்த பெண்களை யூஸ் பண்ணிப்பீங்க, அதுக்கு அடுத்து விட்டுருவீங்க. அவங்க கருணையோட அளவு அவ்வளவுதான். அப்படி கிடையாது மேடம், அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல இருக்கோம்னா அந்த இடத்துல ஒரு சில இடத்துல தப்பு பண்ண தோணும், அது அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க மேடம். நான் வந்து என்ன ஒன்று நல்லவன்னு ஒன்று சொல்லிக்கலான்னு, நான் எல்லாரும் ஒன்று பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து ஒருத்தரை இது பண்ணி, அதாவது என்னது ஒரு உருவாக்குறத பொறுத்து தான். அவளுக்கு தண்டனை கிடையாது, சிறை தண்டனை உங்களுக்கு தான் வரும் வந்தா. மேடம் அது பிளாக்மெயில் பண்ணிச்சு மேடம், அதனால தான் மேடம் நான் அவங்க கூட போயிருந்தேன். எனக்கு என்ன போயிருக்குன்னு எனக்கு இது அது சட்டம் ஒத்துக்காதே. பிளாக்மெயில் பண்ணதுனால போயிருக்கேன். பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு இது எனக்கு வந்து சாட்சி இருக்கு மேடம். என்ன சாட்சி? உங்களுக்கு வந்து அந்த சாட்சி எனக்கு வந்து 2 பேர் சாட்சி இருக்காங்க ஊர்ல. அவங்க ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணனால இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க சொல்லல. அவங்க சொல்லுங்க சர்மி, நீ வந்து பிளாக்மெயில் பண்ணல? இந்த நீ போய் பேச நம்பவே நினைச்சு பார்க்கல நான். நீ பிளாக்மெயில் பண்ணல, சொந்த வந்து அறிவுக்கும் கிரிக்கு நீ ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ண, இந்த மாதிரி வந்து நான் வந்து கார்வினை ஏமாத்திட்டு போயிட்டான், நாங்க வந்து வர போறோம் வீட்டுக்கு வர போறோம் அப்படின்ட்டு சொன்னேன். நீ போயிட்டு வரவே இல்ல, அதனால ஃபோன் பண்ணி சொன்னேன் நானு. எதுக்காக அந்த மாதிரி சொன்ன நீனு? நான் எதுக்கு உனக்கு மேரேஜ் தெரிஞ்சு நான் வந்தேனா இல்லையா? இவ்வளவு தூரம் வந்து நீ போய் பேசுறியே. இரு அப்ப உனக்கு மேரேஜ் தெரிஞ்சு நான் வந்துட்டேன், அதுக்கப்புறம் நீ தானே இந்த மாதிரி சொன்ன நீனு? சொல்லு. குழந்தைய தப்பா பேசுறல கார்வி நீனு. குழந்தை உனக்கு இது மட்டும் தான், இது மாதிரி பிறந்தது குழந்தை கிடையாது. அவங்க நல்லா வளர்க்குறாங்க. இரு அது குழந்தை கிடையாது. அது என் மேல அந்த குழந்தை எத்தனை வாட்டி அம்மா ஏங்கி இருக்கும். அப்படி எங்க நானே கூட நான் வந்து எங்க அம்மாட்ட ஒரு நாள் எங்க அம்மா கண் கலங்க, அப்படியே எனக்கு கண் கலங்கும். அப்படி இருக்கு நானும் உனக்கு அந்த சின்ன குழந்தைய விட்டு வர உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அந்த குழந்தை அப்ப இருந்து விட்டு வந்தியே, இப்ப இப்பதான் இதான் உனக்கு குழந்தை, இதான் உனக்கு குழந்தைன்னு தெரியுதா? அதே இது நீங்க இந்த குழந்தைய விட்டுட்டு போறது இல்லையா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? டெஸ்ட் பண்ணிக்க மேடம், அது ஃபர்ஸ்ட் யாருதுன்னு. எனக்கு மனசாட்சி இல்லைன்னு நான் சொல்ல மேடம். நானு அப்போ அந்த உங்க குழந்தைன்னா தூக்கி எடுத்துட்டு போவீங்களா, வளர்ப்பீங்களா? சரி விடுங்க மேடம், அந்த பையன் தான் தப்பு பண்ணா, நீ ஏன் ஒத்துக்கிட்டேன்னு கேளுங்க. உனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை இருக்கு, அதுகிட்ட கேளுங்க மேடம். என்னது? உனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை இருக்கு, அதை விட்டுட்டு எப்படி இன்னொருத்தவங்க கூட உனக்கு தப்பு பண்ண தோணுது அப்படின்னு அதுகிட்ட கேளுங்க. ஒரு நிமிஷம், அது தெரியும்ல உங்களுக்கு, அதுக்கப்புறம் ஏன் பழகினீங்க? அதுக்கப்புறம் தான் போயிட்டேன்னு சொல்றேன் மேடம். நானு போயிட்டு திரும்பி ஏன் வந்தீங்க? திரும்பி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணதுல வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து அசிங்கப்படுத்துறவங்க எப்படி அப்படி கேட்டு இருக்க முடியும் மேடம்? அதுக்காக நான் போய் அங்க போய் இருந்தேன் மேடம். அங்க போய் இருக்கிறப்ப நான் வந்து அதை போய் பாத்துக்கோ, நானு அங்க போய் இருக்கிறப்ப அது இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிச்சு. அது மிஸ்யூஸ் அவ பண்ணாலா நீங்க பண்ணீங்களா? அவ ஒரு கேள்வி கேட்டால, யாரு குழந்தை கேட்டாலும் கொடுப்பீங்களான்னு, அதுக்கு பதில் சொல்லுங்க.
எல்லாரும் ஒன்ன மாதிரி பழக மாட்டாங்க குட்டிமா என்கிட்ட. இப்போ அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்கன்னா உங்க பேர்ல அது வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? லீகலாக என்ன எடுக்கிறாங்களோ அதான் மேடம், நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் அதை எதுவும் மாற்றி சொல்ல முடியாது. அதை அக்செப்ட் பண்ணறதுக்கு தயாரா இருக்கீங்க? அது லீகலா accept பண்ண, அது என்ன என்னோட தான் இருக்காது. அப்படி இருந்தா லீகலா என்ன பண்ண முடியும் அதுதான் பண்ண முடியும் மேடம். பண்ணுவீங்க. நான் ஜெயில் கூட போக நான் தயார். ஓகே ஜெயிலுக்கு போயிட்டு நான் என்ன First பண்ணுவேன்? madam, இருங்க, எனக்கு இருங்க, குழந்தைக்கு madam. எனக்கு யார் மேடம் ஆதரவு ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க? ஹஸ்பண்ட் வந்து கேட்டானா என்ன மேடம் பண்றது? எத்தனை ஒரு 10 மாசம் பேரை மேடம் நான் கூப்பிட்டு வர, பண்ணுவேன் என்ன பண்றது நானு? ஹெல்ப்? ஒரு இப்பவே நான் இல்ல ஒரு உட்கார்ந்து விஷயம் தைக்க பண்ணிருக்கலாம். அவர்கிட்ட கேட்டுட்டு தான் அப்புறம் அவங்களோட போய் ஸ்டே பண்ணிருக்கலாமே. அம்மா உங்க பையன் எல்லாமே சொல்லிட்டான். அவ கூட இருந்தது, அவங்க கூட இருந்தது, ஹாஸ்பிட்டல்ல போய் அபார்ஷன் பண்ண பார்த்தது, அதுக்கப்புறம் தாலி கட்டினது எல்லாமே சொல்லிட்டாரு. மேடம் அப்ப அபார்ஷன் பண்ண பார்த்தேன். உங்க பண்ண வந்து அந்த பொண்ணை தான் கல்யாணம் இருங்க அந்த பொண்ணை தான் இருக்கலாம்னு தான் நான் வந்து அந்த போனது. பொண்ணு ஆனா போன அப்புறம் தானே தெரியுது 1.5 அந்த மாசம் 3 பொண்ணு மாசம் எத்தனை வாட்டி அந்த மேடம் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் உங்க பொண்ணு சொன்னது எல்லாமே அவர் ஒத்துக்கிட்டாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தை என்னோடுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா சட்டப்படி அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சொல்றாரு உங்க பையன். புரியுறதுங்களா? அந்த பொண்ணு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா. அவங்க எங்களை தேடி வந்திருக்காங்க. அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நிச்சயமா நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து சட்டப்படி அந்த குழந்தை அவருதுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா என்ன நடவடிக்கை அவங்க எடுக்கிறாங்களோ அதை ஏத்துக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்காரு சொல்றாரு. எனக்கு அந்த பொண்ணு வேணாம் மேடம். எங்களுக்கு வேணாம் மேடம். அது ஜெயிலு கூட போட்டோம். எனக்கு அந்த பொண்ணு தேவையில்லை. என்னம்மா பண்ண போற? எனக்கு குழந்தைக்கு என்ன மாதிரி வரக்கூடாது கண்ணு. அப்பா இல்லாமல் வரக்கூடாது. அதுக்கு என்னம்மா பண்ண போற நீங்க? அவங்களுக்கு சொல்ற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு சட்டப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதும் சும்மா எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது நீதிமன்றத்து வழியா தான் எடுக்க முடியும். எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க. நான் மட்டும் தான் நீ சப்போர்ட்டுக்கு யாராவது வருவாங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்ண யோசிக்கணும்ல. அதெல்லாம் இப்போ நல்ல விவரமா பேசி என்ன பிரயோஜனம்? இப்ப என்ன பண்ண போற? வீட்டுக்குள்ள ஏத்தலாமா அப்படி? இப்ப நீ என்ன பண்ண போற? எனக்கு வேற வழி இல்லையா? என்னம்மா பண்ண போற? வழக்கறிஞர் ஏற்பாடு பண்ணி கொடுக்கவா? கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கணும். சரியா? வேற வழி இல்லைல்ல. நீங்க கிளம்புங்க. எவ்வளவு ஈஸியா ஒரு பொண்ணை அவமானப்படுத்துறாங்க. அதுதான் எனக்கு புரியல. எவ்வளவு ஈஸியா நீ 10 பேர் கூட படுத்த அது இதுன்னு. அது ஒரு பொண்ணோட வாயிலேருந்து இப்படி வார்த்தைகள் வருது. அத சொல்லி மடக்கினா ஆச்சு, அந்த பெண் இடிஞ்சு போயிடுவா. ஒன்னும் இல்லைன்னா ஒரு கேரக்டர் அசாசினேஷன். நீ கெட்டவ, நீ தப்பானவ, நீ தான் என் புள்ள இழுத்துன்னு போன. எப்படி அப்படி வார்த்தை கொட்ட முடியுது? அவர் எல்லா தப்பையும் பண்ணிட்டு இல்ல என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க, என்ன மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு கூலா சொல்றாரு. ஏன் நான் தப்பு பண்ணேன் மேடம்? ஆமா நாங்க 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணோம். இப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லக்கூடாதா? அந்த பொண்ணு சொல்றல. சட்டப்படி அதுக்கான விஷயங்கள் நடக்கட்டும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.